அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபேஸில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம இந்தியன் ஸ்டைலில் பிளாக் தான், நீக்ரோஸ் மாதிரி. அதையும் தாண்டி சில பேர் ஃபேராக இருக்காங்க. ஆனால் வந்து பிளாக்காக இருக்கவங்க வந்து ஃபேஸு ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறதுக்கு சில ரீசன் இருக்குது. இப்போ நம்ம வெயிலில் போகிறோம்னா எஸ்பிஎஃப் அப்படின்னா சன்லைட் வந்து யூவிஏ லைட்டுன்னு சொல்லுவோம், அல்ட்ரா லைட்டு. அந்த லைட்டு ஆனது, அந்த லைட்டு மீன்ஸ் அந்த கதிர்வீச்சு டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் படும்போது ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதனால் பிளாக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வென்எவர் தே ஆர் யூஸிங் டு சன்ஸ்க்ரீன் இஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி மஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. நைட்டு சீரம் யூஸ் பண்ணணும். கொலாஜன் ஃபுட்டு அப்படின்னா விட்டமின் சி இருக்க மாதிரி ஃபுட்டு. சக்கரவள்ளிக்கிழங்கு விட்டமின் சி அதிகம், நிறைய கொலாஜன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் நிறைய கொலாஜன் இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணி இன்டேக் வந்து ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன, நம்மளுக்கு வந்து சன்லைட்டுங்கிறத காட்டிலும் இப்போ செடி அப்படின்னா வளர்ச்சிக்கு குரோத்துக்கு தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றாத செடியெல்லாம் எப்படி இருக்கும், காஞ்சி போயிடும், வறண்டு போயிடும், அப்போ செத்து போயிடும். அதே மாதிரி ஆர்கன்ஸ்க்கு தேவையான வாட்டர் இன்டேக் வந்து நம்ம அடிக்குவேட்டாக எடுத்துகிட்டு இருக்கணும். ஹியூமனிட்டி நார்மல் வந்து இன்டேக் வந்து 3 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இன்டேக் பண்ணணும். யூரின் இன்டேக் வித் அவுட்புட்